அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட்டு 4 to 5 டேஸ் எடுத்த வீடியோஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். நேற்று நைட் ஒரு 12:30 பக்கம் லேண்ட் ஆகிட்டு 1 o'clockலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து நான் வந்து என்கேஜ்மெண்ட் மார்னிங் ஷூட் பண்ணது. என் தங்கச்சிக்கு வந்து அரைச்ச மருதாணி, இலை மருதாணி வச்சோம். அவளுக்கு கோன் பிடிக்கும். ஆனால் அவங்க மாமியார் வீட்டு சைடு வந்து எங்கள் மருதாணி நல்லா செவக்கும். ஸோ வச்சு பாருங்கன்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே அந்த இலை மருதாணிக்கே போயாச்சு. மாஷாஅல்லாஹ் நல்ல செவந்திருந்துச்சு. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. பேக் சைடோட பாம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கைக்கும் காலுக்கும் அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ மருதாணி வைப்போன்னு வச்சேன். அவங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்து வந்து அழகாக கிளம்பி ரெடியாகி எல்லோரும் வந்து அந்த ஒரு ஹால் ஒன்று பிடிச்சிருந்தோம், மஹால் ஒன்று பிடிச்சிருந்தோம் நாங்கள் இந்த என்கேஜ்மெண்ட்காக. அங்கே போயாச்சு. போகும்போது நல்லா சன்னியாக தான் இருந்தது. ஆனால் போயிட்டு ஒரு ½ an hourலேயே வந்து சரியான மழை பிரின்னு பிரித்து எடுத்துருச்சு. ஸோ மண்டபம் பிடிச்சது வந்து ரொம்ப ஒரு வசதியாக போச்சு. மழை பெய்கிறப்ப வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களாலாம் கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்றது அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து என்னோடய சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லாத்துக்குமே நான் இருக்கணும். சரி என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லோரும் முன்னாடியே மண்டபம் போகிறாங்க, நான் போட்டுமாடி இல்லை நீ இருக்கா. அவளுக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கணுன்னாலும் இல்லைக்கா நீ இருக்கிறப்பே போய் வாங்கிடுவோம். சாரீ ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ட்ரேப்பிங்க்கு கூட அவள் என்ன தான் கூப்பிடுவாள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்லாஸ் சைடு வந்து சிவகங்கை மாவட்டம், அங்கேருந்து வந்துட்டு என்கிட்ட சாரீ கொடுத்தாங்க ட்ராப் பண்ணி விட சொல்லி. அதுக்கடுத்து நான் தான் அந்த சாரியை பிரித்து அவளுக்கு வந்து சாரீ ட்ராப்பிங் கூட பண்ணிவிட்டேன். அண்டு சாரீ வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு பிங்க்கில் வந்து கோல்டன் ஷேடு எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ட்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டு என் தங்கச்சியை பார்க்கும்போது மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருந்தால். இதுதான் வந்து அந்த சாரீ ட்ராப்பிங் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கில் எடுத்த வீடியோ. நானும் எங்கள் மாமா ஒய்ஃபும் பண்ணோம். அவங்க ஒரு ரிங் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த ரிங்கு. அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டு விட்டாங்க. ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அவங்களோட ஊர் சைடு வழக்கப்படி நிறைய வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு துபாயிலேருந்து அவங்க மாமியார் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிளிப்ஸு, ஸ்லிப்பர்ஸு, புர்கா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டாங்க சைஸு. இருந்தாலும் 1 more டைம் நாங்கள் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. மாஷாஅல்லாஹ் இந்த ப்ரைடலுக்கு அந்த பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் கிளம்புறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் என் தங்கச்சி கேட்கல. இல்லை நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும், நான் ஜுவல்ஸ் பார்க்க, ஜுவல்ஸ் செலக்ட் பண்ண, ஜுவல்ஸ் எடுக்கண்டு. ஸோ அவள் நான் செலக்ட் பண்ணுறனோ இல்லையோ அவளுக்கு நான் கூட வரணும். ஸோ நாங்கள் அன்றைக்கி திருச்சி போயிருந்தோம். போகும்போது தஞ்சாவூர்லேயே வந்து அந்த ஒரு ஆனந்த பவன் ஹோட்டல் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் நிக்கா பிரியாணின்னு சொல்லிட்டு நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருச்சி போயாச்சு. சரியான மழை. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ரத்னா ஸ்டோருக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்ட்ரீட் போவோம். அங்கே ஏகே தங்க மாளிகைன்னு. இது இன்ஸ்டாகிராம் ஃபேம்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் இவங்க பேஜில் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா டிசைன்ஸுமே வந்து இம்போர்ட்டடு. இவங்களோட ஃபேக்ட்ரி துபாயில் இருக்குது. துபாயிலேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் டிசைன்ஸு, ஆரம் கலெக்ஷன், கம்ப்ளீட் செட் எல்லாமே 37 கேட்டால் 30லேயும் இருக்குது, 22லேயும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டுக்கு இவங்க கண்டிப்பாக வந்து ஃபேமஸ்னு நம்ம சொல்லலாம். அதுபோல் வேஸ்டேஜோட பெர்சன்டேஜும் வந்து அக்செப்டபுளாக போடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக இந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்லாம் கம்ப்ளீட் செட்டே 22,700 தான். ஸோ இன்ஷால்லா அது நியர்பையில் இருக்கிறவங்க இன்னும் அரௌண்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை. பாய்.